திரு சம்பத் ராமானுஜம், ஒரு ஊழல் எதிர்ப்பு என்பதெல்லாம் பிஜேபியோட நிலைப்பாடு இல்லைங்க. கூட்டணிகளை உடைப்பதற்கு அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களுக்கான அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறது மட்டும்தான் அவங்களுடைய பணியாக இருக்குது அப்படின்னு இப்போ மகாராஷ்டிரா உதாரணத்தை சொல்கிறாரு. அவங்கள என்ன இப்போ இவங்க எல்லாம் இந்த பிஜேபியோட வாஷிங் மிஷினுக்குள்ளே போயிட்டு வந்தப்புறம் தூய்மை ஆயிட்டாங்களான்னு கேள்வி எழுப்புறாரு. இல்லை, அவரோட கேள்வி வச்சு அவருக்கு பதில் சொல்லலாம். இப்ப பிஜேபி கிட்ட ஒரு வாஷிங் மிஷின் இருக்குன்னா அப்ப திமுக எந்த வாஷிங் மிஷின்ல இவங்க செந்தில் பாலாஜியை தூய்மைப்படுத்தினாங்க அப்படின்றது. இன்னைக்கு செந்தில் பாலாஜியை செந்தில் பாலாஜியோட கடந்த காலத்தை பத்தி பேசணும்னா நான் சொல்ல வேண்டியது இல்லை. ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை அப்படியே சொன்னாவே போதும். ஆள் கடத்தல் செய்யறார், மண் கடத்தல் செய்யறார், கட்சி கருவூலமாக செயல்படுகிறார், என்னென்ன சொன்னாரோ எல்லாம் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அதே செந்தில் பாலாஜியை ஒரு இடி ரைடு நடந்ததுக்கு பதறார். முதலமைச்சர் ஓடோடி போய் அவர் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறாரு. இதையே கனிமொழியை அரெஸ்ட் பண்ணும் போதோ, ராஜா அவர்களை அரெஸ்ட் பண்ணும் போதோ, தன்னுடைய ரத்த சொந்தமான கனிமொழி அரெஸ்ட் செய்யும் போது இவ்வளவு பதறல. ஒருத்தரை சந்திக்கிறது அப்படிங்கிறதும் கைது செய்யப்பட்டதை ஒருத்தரை சந்திக்கிறாருங்கிறதுக்கும் வேறுபாடு நிறைய இருக்கு. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்ப அவரு இங்க நான் என்ன சொல்றேன், இவரு ஊழல்வாதி தானே இவரும். இப்ப செந்தில் பாலாஜி எந்த வாஷிங் மிஷின்ல வாஷ் பண்ணி நீங்க மினிஸ்டர் ஆகிருக்காங்க. அவர் ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, இதை நான் செந்தில் பாலாஜி விஷயம் சுருக்கி பார்க்க முடியாது. இங்கே எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் இன்னைக்கு இந்த மாதிரி ஏஜென்சிஸை பிஜேபி எப்படி பயன்படுத்துறதுலேருந்து பார்க்கும்போது இது எதிர்கட்சிகளை நாங்கள் வலுவாக ஒரு எதிர்ப்பணியை கட்டமைக்கிறதுனால எங்களுக்கு எதிராக இப்படி ஒரு முடிவை நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறாங்க. அப்போ நான் லார்ஜராக இன்ட்ரெஸ்ட்ல தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது. அப்படிதான் தமிழ்நாட்டில் ட்வீட் போட்டு அரெஸ்ட் பண்றீங்க, மேடை பேச்சாளர்கள் அரெஸ்ட் பண்றீங்க, எங்களுடைய மாநில செயலாளர் அரெஸ்ட் பண்ணீங்க. தமிழ்நாட்டில் என்னவா இருக்கு அந்த ட்வீட்? அதெல்லாம் பொது சேவையா? அதெல்லாம் பொது சேவையா? ட்விட்டர் நீதிமன்ற ஒரு எழுத்தாளர் இருந்தாங்க சார் உங்க ஊர்ல, கௌரி லங்கேஷ்னு ஒரு எழுத்தாளர் இருந்தாங்க சார். அவர் யார் சார் கொன்னது? மனசாட்சியோட பேசுங்க. பிரசன்னா அவர்களுக்கு ரெண்டு பதில் சொல்லிட்டு வந்துடுறேன். ஒண்ணு, சொல்லுங்க, மோடி அவர்களுக்கு மாற்று முகமே கிடையாது சார். பிரதமர் வேட்பாளர் அன்னைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் அவர்தான். இன்னைக்கு இந்திய தலைவர் என்ற லெவலை தாண்டி அவர் உலக தலைவர் ஆகி கொண்டிருக்கிறார். G20 நாடுகள் அவர்கள் தலைவராய் பார்க்கிறது. இன்னைக்கு US பிரதமர் அவர் கூப்பிட்டு டின்னர் கொடுக்கிறார், ஸ்பெஷல் கெஸ்ட் அவரை இன்வைட் பண்றார். ஆஸ்திரேலியன் பிரதமர் அவரை த பாஸ் என்று அழைக்கிறார். புத்தின் அவர்கள் அவருடைய பேச்சுல மேக் இன் இந்தியாவை சக்சஸ்ஃபுல்லாக இன்றைக்கு மோடி செய்து காட்டியிருக்கிறார். இன்றைக்கு உலகம் அவர்களை ஒரு தலைவராக பார்க்கிற நிலைமையில நீங்க சொல்லுங்க சார், உங்களோட பிரதமர் வேட்பாளர் யாருன்ட்டு. பாட்னால ஒரு மீட்டிங் போட்டீங்க, 30 நாள்ல இன்னைக்கே கலகலத்திருச்சு. இன்னும் பெங்களூர்ல வேற மீட்டிங் போறீங்க, எங்க கோல்டு அதிகமா இருக்கு, இப்ப ஷிவரிங் ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க பார்த்து போன மீட்டிங் 13-14 மீட்டிங் நீங்க 17-19 பதற்றம் அப்படின்னு அவங்க கேள்வி வைக்கிறாங்க. ஒரு முறை எல்லா கட்சியும் ஒன்னா வந்த உடனே இவ்வளவு பதற்றத்தோட நடவடிக்கை, ஒரு பதற்றமும் கிடையாது. மகாராஷ்டிரா நடவடிக்கை அதை ஒட்டிதான். அதாவது பாஜகவுடைய ஒரே ஒரு மராட்டிய வெடி சொல்றீங்களே, அப்ப அதுதான் இங்க இருக்கக்கூடிய அரசியலா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரே ஒரு கேள்விதான், பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மீட்டிங் நாளா பிரிஞ்சிடும். நிதிஷ்குமார் அவர்கள் பிரதமர் வேட்பாளரா, ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் வேட்பாளரா, இல்ல அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களா? இப்ப இங்க இன்னும் பாத்தீங்கன்னா 4-5 தலை இருக்காங்க. இவங்கள யார் பிரதமர் வேட்பாளர் என்று ஃபர்ஸ்ட் அவர் முடிவு பண்ணிட்டோம். ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்னோட உயர் எனக்கு தெரியும்ட்டாரு, அவர் இல்ல. நிதிஷ்குமார் நான் அதுல இல்லன்ட்டாரு. இப்ப அதெல்லாம் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க 3-4 வகையா இந்த கூட்டணி கொண்டு போறாங்க. அது பிரதமர் வேட்பாளர் தான் இல்ல, பொது வேட்பாளர் வரைக்கும் வந்துட்டாங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் பொது வேட்பாளர் அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் வந்துட்டாங்க. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, தமிழ் பிரசன் என்ன சொல்றாருன்னா, யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட வரக்கூடாது அப்படிங்கிற அந்த இடத்துல தான் எல்லாருமே ஒன்னா இணைகிறோம், அதனால எங்களுக்கு சிக்கல் வராது அப்படிங்கிற. அதுதான் நானும் சொல்றேன். இப்ப ஏன் ஒன்னா இணையறாங்கன்னா, மோடி அவர்களுடைய பலத்தை சமாளிக்க அங்க ஒரு தலைமையர் இல்லை, ஒரு பொது வேட்பாளர் இல்லை. இப்ப ராகுல் காந்தியை மோடி எதிர்க்க நீங்க நிக்க வச்சீங்கன்னா கண்டிப்பா அது எடுபடாதுன்னு தெரியும். அதனால கூட்டணி சேர வேண்டியது. நீங்க எல்லாம் சொல்றீங்க திரு சம்பத், அதாவது பிரதமர் மோடி இருக்கிறார், அவருக்கு எதிரில் வலுவாக யார் பிரதமர் வேட்பாளர் கேள்வி நீங்க முன்வைக்கும் போது, மோடி அவர்களே பிரதமர் வேட்பாளரா அல்லது தேசிய முகமா இருப்பாரான்னு தெரியல, காத்திருங்கள் அப்படின்றாரு. அப்ப அதுக்கு அதுல மெசேஜ் இருக்கா? அப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப எதை வச்சு சொல்றாரு? இப்ப நானும் சொல்லலாம், அஜித் பவாரை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா, அஜித் பவார் ஒரு குழந்தை கிடையாது, குழந்தையை கடத்திட்ட மாதிரி பேசுறீங்க. அவர் பல முறை எம்எல்ஏ ஜெயிச்சவர், சரி, ரத்த சொந்தம். சரத்பவார் அவர்களுடைய ரத்த சொந்தம். எல்லாரும் அழகிரி மாதிரி அமைதியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அழகிரி என்னைக்கு பொங்க போறாருன்னு தெரியல, அஜித் பவார் பொங்கிட்டார். இப்ப நான் ஒண்ணு பத்த வச்சு என்னோட கேள்வி சம்பத் 2 விஷயம்.
முதல்ல வந்து எங்க தலைவருக்கு கோல்டு தான், அப்போலோக்கு போயிட்டு திரும்ப வந்துருவாரு. நீங்க அப்போலோ மோடிக்கு சளி வராதா, கோல்டு வராதா, காய்ச்சல்லாம் வராதா? அது ஒரு கேள்வி உங்களுக்கு. ரெண்டாவது, நீங்க சொன்னீங்கல்ல அஜித் பவார் குழந்தை இல்லை அப்படின்னு. மணிப்பூர்ல என்ன பண்ணீங்க, நாகாலாந்துல என்ன பண்ணீங்க, இதே மகாராஷ்டிரத்துல வந்து ஏக்நாத் ஷிண்டே விஷயத்துல என்ன பண்ணீங்க, கர்நாடகால என்ன பண்ணீங்க, ஆந்திரால என்ன பண்ணீங்க, இப்படி ஒவ்வொரு இடமா நீங்க தமிழ்நாட்டில் அதிமுகவை என்ன பண்ணீங்க? இந்த பொழப்புக்கு உங்க கொள்கை சார்ந்து போக முடியாம அடுத்த வீட்டுல போய் உட்கார்ந்து ரெண்டா பிரிச்சு அதை கூட கூட்டிட்டு வர்றது இருக்கு இல்லையா? இது ஆரோக்கியமான அரசியல் இல்ல சார். இது ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. ரெண்டாவது, அஜித் பவார் வந்து குழந்தையா குழந்தை இல்லையாங்கிறத விட மோடி 2 நாளைக்கு முன்னாடி சொன்னதை நினைவுபடுத்துங்க. மோடி 2 நாளைக்கு முன்னாடி என்ன பேசுவாருங்கிறத நினைவுபடுத்துங்க. நீங்க 20 தலைவர்கள் சேர்ந்து மீட்டிங்க போட்டு செயல் திட்டம் போடுறீங்கன்னா அது என்ன நல்ல குழப்பா? நீங்க யூஸ் பண்ற வேர்டை பார்த்து யூஸ் பண்ணணும். 10 தலைவர்கள் 20 பேசுற வார்த்தைக்கு தான் நாங்க பதில். நீங்க தயார் பண்றீங்கன்னா நீங்க பேசுற வார்த்தைக்கு தான் நான் பதில். எங்க தலைவருக்கு சளி வந்துச்சு, கோல்ட் வந்துச்சுனா நாளைக்கு ஷிவரிங் ஒரு பெங்களூர் போறானே, நீங்க அநாகரிகமா பேசுனீங்கன்னா மூடி பெங்களூர்ல மீட்டிங் போறீங்க. நீங்க பேசுனா பதில் வரும். நீங்க பேசுனா பதில் வரும். பதிவு பண்ணிட்டீங்க. நீங்க விவாதத்துக்கு கொண்டு போறீங்க. உங்க தலைவர் ஹாஸ்பிடல் போனத பத்தி யார் பேசுனது? ரெக்கார்ட திரும்பி பாருங்க. சரி, ரைட். நான் சொன்னது இப்ப மீட்டிங்க பெங்களூர்ல வச்சிருக்கீங்க, இங்க கோல்ட் அதிகமா இருக்கு, பார்த்து போடுங்க மீட்டிங்னு சொன்னேன். சரி, ரைட். விவாதத்துக்கு போது லீடர்ஸ்க்கு ரைட். இல்ல இப்ப இதுல வந்து என்ன கேக்குறாங்கன்னா, அடிப்படையில நீங்க ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க, ஊழல் குற்றச்சாட்டுகளை வச்சு 2 நாள்ல அந்த மாற்றத்தை அப்படியே ஏத்துக்கிறீங்க அப்படின்னா மக்கள் அதை வந்து எப்படி ஏத்துப்பாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப இந்த நடவடிக்கைகள்லாம் எதுக்காக இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இப்ப பிரஃபுல் பட்டேல் குழந்தை இல்லை, அல்லது நீங்க வேற யாரு கூட வரட்டும், அஜித் பவார் குழந்தை இல்லை, ஆனா அஜித் பவார் மேல தானே இவ்வளவு பெரிய விமர்சனம் வச்சீங்க, இன்னைக்கு அந்த விமர்சனம்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். இல்ல நான் கேக்குறேன், கரெக்டான கேள்வி. அந்த கேள்வி எழுப்புறது யாருன்றத என்னோட கேள்வி. இப்போ செந்தில் பாலாஜியை பத்தி பிரசன்னா கேக்குறாரு, அதுக்கு ஒரு பதில் சொல்றீங்க. மக்கள் ஒரு வாரமா பிரச்சனை என்னன்னா, செந்தில் பாலாஜி எப்படி கவர்னர் டிஸ்மிஸ் பண்ணலாம். 1918 செப்டம்பர் 1 அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போட்டார் இல்லையா, முதலமைச்சர் முடிவெடுக்கலன்னா கவர்னர் அவர்கள் அமைச்சரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட் சமூக வலைதளத்துல தான் இருக்கு. ஏன் நம்ம அந்த கேள்வியை ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கேட்க மாட்டோம்? இல்ல ஸ்டாலின் சொல்லிட்டாரா, நான் சொன்னது அன்னைக்கு வந்து பச்சை அரசியல், அதை வந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரா? இல்ல, அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரா ஸ்டாலின் வந்து கவர்னர் செயல்பட வேண்டும், அமைச்சரை வந்து டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் கேட்கிறாரு. இன்னைக்கு அதே கவர்னர் அமைச்சரை டிஸ்மிஸ் பண்ணிட்டா இது அரசியல். சம்பத், அஜித் பவார் பார்த்து சும்மா தான் இருக்கும். சம்பத், கேள்விக்கு பதில் சொல்லுங்க சம்பத். சரி, கேள்விக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க போட்டிருக்க ட்வீட்டை ஒருத்தர் எக்ஸிக்யூட் பண்ணா அதெல்லாம் சொல்லலாம், இதெல்லாம் வச்சிருக்காரு பிரசன்னா, அவர் இந்த கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அஜித் பவாருக்கு ஒரு பதில் நம்ம சொல்லணும்ல, அந்த இடம் வரமாட்டேங்கிறீங்கன்னு தான் கேக்குறாங்க. அஜித் பவார் நான் திரும்ப 6 முறை வின்னா இருக்கிறேன் சார் எம்எல்ஏவா. அஜித் பவார் ஒண்ணு வந்து ஓடி ஒளியிற தலைவர் கிடையாது. செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்சிக்கு ஒரு கட்சியை மாறினவர் கிடையாது. அஜித் பவாருடைய தன்மையை பத்தி கேட்கல, அவரை விமர்சித்தவர்கள் இன்னைக்கு எந்த பிரச்சனை இல்லாம ஏற்றுக்கொள்கிறீங்களா 48 மணி நேரத்துல அப்படின்னா, அப்ப ஊழல் எதிர்ப்பு என்பது இதெல்லாம் அப்ப இது அடிபட்டு போயிடுதுல அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? ஊழல் எதிர்ப்பு நான் என்ன சொல்றேன்னா, அஜித் பவார் மேல நிரூபிக்கப்பட்டால், நாளைக்கு நிரூபிக்கப்பட்டால் அவர் வந்து துணை முதல்வர் ரிசைன் பண்ணிட்டு போறாரு. எங்க நிரூபிச்சீங்க? எங்க குற்றவாளி? இன்னைக்கு 10 ரூபா பாலாஜின்ட்டு சமூக வலைதளம் ஃபுல்லா வீடியோ போயிட்டு இருக்கு சார். 10 ரூபா பாலாஜின்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பாட்டுக்கு 10 ரூபா வாங்க வந்து எல்லா ஊர்லயும் இருக்கு. குஜராத்ல மோடி முஸ்லிம்களை கொண்டு கூச்சாருன்னு இருக்கு. போக வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, லாஸ்ட் மந்த் 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கின பாலாஜி அமைச்சர் இவ்வளவு கீழ்த்தனமா போய் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூலிக்கிற அளவுக்கு தார்மீக அடிப்படையில அந்த அமைச்சரை வந்து ஃபயர் பண்ணிருக்கணும் இல்லையா, டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும் இல்லையா? அஜித் பவார் பதில் சொல்லுங்க. நான் வர பேசலாம்.